கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1848 கலிபோர்னியாவினுடைய ஆற்றங்கரையில் ஜேம்ஸ் மார்ஷல் என்ற தச்சர் ஒரு மர அறுவை மில் ஒன்றை கட்டி கொண்டிருந்தார். அப்போது ஆற்றின் ஓரத்திலே நீரில் ஏதோ மின்னுவதை அவர் கவனிக்கின்றார். அதை எதிர்த்து பார்த்தபோது அது ஒரு தங்கம். இச்செய்தியை கேட்ட பலரும் அந்த ஆற்றங்கரைக்கு வந்து தங்கத்தை தேட ஆரம்பித்தார்களாம். இந்த செய்தி மிக வேகமாக பரவி சில வாரங்களுக்குள் மாதங்களுக்குள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு உடைமைகளை விற்று தொழிலை விட்டு தங்கத்தை தேடி பயணிக்க ஆரம்பித்தார்களாம். இது கலிபோர்னியா கோல்டு ரஷ், அதாவது கலிபோர்னியா தங்க தேடல் என்று அறியப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வாகவே மாறியது. வரலாறு இது போன்ற எத்தனையோ கதைகளை கண்டுள்ளது. மனிதர்கள் வாசனை திரவியங்களை தேடி கடல் கடந்து சென்றுள்ளார்கள். வைரங்களை தேடி ஆபத்தான மலைகளில் ஏறி இருக்கிறார்கள். மறைந்த நகரங்களை தேடி அடர்ந்த காடுக்குள் சென்றிருக்கிறார்கள். விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை தேடி விண்வெளிக்கே சென்றுள்ளார்கள். மனிதர்கள் இயல்பாகவே புதையல் மீது ஈர்க்கப்படுகிறார்கள். அவை நிறைவேற்றும் என்று நம்பி அதை தேடுகிறார்கள். ஆனால் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து இந்த தங்கத்தை விட, வைரங்களை விட, இவ்வுலக வெற்றியை விட எல்லையற்ற மேலான இறையாட்சி என்னும் புதையலை தருகின்றார். அது அழிந்து போகும் இந்த உலகின் செல்வங்களை காட்டிலும் நிலையான ஒரு வாழ்வை தருகிறது. மனித இதயத்தின் ஆழமான பசியை தணிக்கும் இந்த இறையாட்சியை தேடுபவர்களாக நாம் ஒவ்வொருவருமே மாற வேண்டும் என்பதைத்தான் இன்றைய புது காலத்தினுடைய 17ஆம் ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு தருகிறது. இறையாட்சியே நாம் பெறக்கூடிய மிகப்பெரிய பரிசு. இது முழு இதயத்துடன் அதை தேடுபவர்களுக்கும் அதை ஏற்றுக்கொள்ள தடையாக இருப்பதை தியாகம் செய்பவர்களுக்கும் தரப்படுகிறது. இன்றைய வாசகங்கள் கிறிஸ்தவ சீடத்துவத்தின் இந்த தேடல் மற்றும் தியாகம் எனும் இரு பரிமாணங்களை அழகாக விவரித்து காட்டுகின்றன. முதலாவதாக தேடல். மனித இதயம் எப்போதும் தேடிக்கொண்டே இருக்கிறது. நாம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் நமது வாழ்க்கை முழுவதும் ஒரு தொடர்ச்சியான தேடலை. இன்றைய நற்செய்தி 3 வெவ்வேறு வகையான தேடலை இந்த 3 உவமைகளின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதலாவதாக இறைவனை நோக்கிய நமது தேடல். நற்செய்தியினுடைய முதல் உவமை முத்துக்களை தேடும் ஒரு வணிகன். இந்த வணிகன் வாழ்நாள் முழுவதும் மதிப்பு மிக்க முத்துக்களை தேடிக்கொண்டிருந்தான். அவனிடம் ஏற்கனவே பல முத்துக்கள் உள்ளன. ஆனால் மற்ற அனைத்தையும் விட மேலான ஒரு முத்து இருக்க வேண்டும் என்பதை அவன் அறிவான். ஈடு இணையற்ற மதிப்புள்ள அந்த முத்தை கண்டறியும் வரை அவனது தேடல் முடியாது. இந்த வணிகன் உண்மையை தேடும் ஒவ்வொரு நேர்மையான தேடுபவரையும் குறிக்கின்றான். வரலாறு முழுவதும் தத்துவ அறிஞர்கள் ஞானத்தை தேடியுள்ளனர். விஞ்ஞானிகள் அறிவை தேடியுள்ளனர். புனிதர்கள் புனிதத்தை தேடியுள்ளனர். ஒவ்வொரு மனித இதயம் நிலையான மகிழ்ச்சியை தேடியுள்ளது. நமது ஆழ்ந்த தேடல் கிறிஸ்துவில் மட்டுமே நிறைவேறுகிறது என்பதை இந்த வணிகன் நமக்கு கற்பிக்கின்றார். இரண்டாவதாக நம்மை நோக்கிய இறைவனின் தேடல். நற்செய்தியினுடைய 2வது உவமை முற்றிலும் வேறுபட்டது. இங்கே அந்த மனிதன் எதையும் தேடவில்லை. அவன் ஒரு வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக மறைந்திருந்த புதையலை கண்டுபிடிக்கிறான். சில நேரங்களில் நாம் இறைவனை தேடுகிறோம் என்றாலும் பெரும்பாலும் இறைவனை நம்மை தேடுகிறார் என்பதை இது நினைவூட்டுகிறது. முழு விவிலியத்தையும் நாம் பார்க்கின்ற பொழுது தன் மக்களை தேடும் ஒரு இறைவனாக அவர் இருக்கின்றார். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பின் இறைவன் தோட்டத்திற்குள் வந்து நீ எங்கே இருக்கிறாய் என அழைத்தார். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 9வது வசனம். மோசே இறைவனை தேடிக் கொண்டிருக்கவில்லை, ஆனால் எரியும் புதரில் இறைவன் அவரை சந்தித்தார். விடுதலை பயணம் 3வது அதிகாரம்
தாவீது செம்மறியாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது இறைவன் அவரை அரசராக்க தேடி அழைத்தார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம். மத்தேயு வரி வசூலித்துக் கொண்டிருந்த போதே இயேசு அவரை அழைத்தார். மத்தேயு 9வது அதிகாரம் 9வது வசனம். சவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த செல்லும் போது தமஸ்கு நோக்கிய வழியில் கிறிஸ்தவருக்கு தோன்றினார். திருத்தூதர் பணிகள் 9வது அதிகாரம் 1 முதல் 19 வரை உள்ள இறை வார்த்தைகள். சக்கேயு இயேசுவை காண மட்டுமே மரத்தில் ஏறினான். ஆனால் இயேசுவே அவனை தேடி வந்தார், அவனை கண்டறிந்தார். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள். அதனால்தான் இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார் என்று இயேசு எடுத்துரைக்கின்றார். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 10வது வசனம். ஆம், நாம் இறைவனை தேட ஆரம்பிக்கும் முன்பே அவர் நம்மை தேட ஆரம்பித்து விட்டார். மூன்றாவதாக உலகை நோக்கிய திருச்சபையினுடைய தேடல். நற்செய்தியில் 3வது உவமை மீன்பிடி வலை. முதல் 2 உவமைகளை போலல்லாமல் இங்கே தேடுவது வலை. கடலில் வீசப்பட்ட வலை எல்லா வகையான மீன்களையும் தேடி சேகரிக்கின்றது. இந்த வலையை திருச்சபையினுடைய மறைப்பணியின் அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். திருச்சபை தொடர்ந்து தம் பணியாளர்களை ஆன்மாக்களை தேடி அனுப்பி கொண்டிருக்கின்றது. இந்த திருச்சபை என்னும் வலையில் எவ்விதமான பாகுபாடின்றி எல்லோரும் நுழைவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு நற்செய்தி 3 அழகிய தேடல்களை எடுத்துரைத்து நம் வாழ்வின் தேடல்களை பற்றிய சிந்தனைக்கு நம்மை உட்படுத்துகின்றனர். இந்த உலகில் சிலர் மகிழ்ச்சியை தேடுகின்றனர், சிலர் செல்வத்தை, பாதுகாப்பை, அங்கீகாரத்தை, அன்பை அல்லது வெற்றியை தேடுகின்றனர். துரதிர்ஷ்டவசமாக பலர் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் தற்காலிகமாக மட்டுமே மகிழ்ச்சி தரும் பொருட்களை தேடுவதில் செலவிடுகின்றனர். அவர்கள் தங்கள் கனவுகளை அடைந்தாலும், செல்வத்தை குவித்தாலும், செல்வாக்கு பெற்றாலும் மன நிறைவை அடைவதில்லை. இந்த உலகில் எது நிறைவை தரும்? நம் தேடல் எத்தகையதாக அமைய வேண்டும்? முதல் வாசகத்தில் இறைவன் சாலமோனுக்கு தோன்றி ஒரு அழைப்பை தருகின்றார். நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என கேள் என்கின்றார். சாலமோன் செல்வம், அரசியல், அதிகாரம் எனும் இராணுவ வலிமை, நீண்ட ஆயுள் மற்றும் எதிரிகள் மீதான வெற்றி என பலவற்றை தேடி இருக்கலாம். ஆனால் அவர் ஞானத்தை தேடினார். ஞானம் செல்வத்தை விட மேலானது என்பதை சாலமோன் உணர்ந்திருந்தார். ஏனெனில் ஞானம் இறைவனின் விருப்பப்படி வாழ்வதற்கு நம்மை கற்பிக்கின்றது. ஞானமில்லாத செல்வம் அகத்தைக்கு வழிவகுக்கும். ஞானமில்லாத அதிகாரம் அடக்குமுறையாக மாறும். ஞானமில்லாத அறிவு ஆபத்தானதாக மாறும். ஆனால் இறைவனில் வேரூன்றிய ஞானம் நீதியையும் இரக்கத்தையும் நமக்கு தொடர்ந்து கற்பித்துக் கொண்டே இருக்கும். நமது தேடலின் திசையே நம் வாழ்வின் திசையை தீர்மானிக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனம். என திருத்துதர் பவுல் கூறுவதைப் போல இறைவனையும் இறையாட்சியையும் தேட நாம் அழைப்பு பெறுகின்றோம். புனித அகஸ்தினார், அவர் hearts are restless until they rest in you, அதாவது எங்கள் இதயங்கள் உம்மில் சரணடையும் வரை அமைதியற்றவையாகவே இருக்கும் என்கிறார். எல்லாவற்றையும் தேடிய நம் இதயம் இறுதியில் இறைவனை அவர் காட்டும் இறையாட்சியை நோக்கியே செல்கின்றது. ஏனெனில் மனித இதயத்தில் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றக்கூடியவராக அவர் ஒருவரே இருக்கின்றார். அவரே நிறைவாழ்வு. எனவே இறையாட்சி தேடுபவர்களாக நாம் வாழ வேண்டும். இரண்டாவதாக தியாகம். விஞ்ஞானிகள் மருந்துகளை கண்டறிய ஆய்வகங்களில் ஆண்டுகளை தியாகம் செய்கின்றனர். விளையாட்டு வீரர்கள் வெற்றி காக்க வசதியை துறக்கின்றனர். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை வழங்க பல இன்பங்களை துறக்கின்றனர். ஒவ்வொரு பெரிய தேடலும் கண்டுபிடிப்பும் விடாமுயற்சி மற்றும் தியாகத்தை எதிர்பார்க்கிறது. இன்றைய நற்செய்தியின் 2வது இயக்கம் தான் இந்த தியாகம். ஆம், 3 உவமைகளிலும் ஏதோ ஒரு வகையான இழப்பு, தியாகம் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது. புதையலை கண்டுபிடிக்கும் மனிதன் அந்த நிலத்தை வாங்க தனக்குள்ள யாவற்றையும் வெறுக்கின்றான், இழக்கின்றான். மிகவும் பெரிதான ஒன்றை கண்டுபிடித்ததால்
அவன் அனைத்தையும் மகிழ்ச்சியுடன் விட்டு விடுகின்றான். இழப்பு போல தோன்றுவது உண்மையில் அவரது வாழ்வின் மிகப்பெரிய ஆதாயமாக அங்கு மாறுகின்றது. அதே போல வணிகனும் ஈடு இணையற்ற அந்த விலை மதிப்புள்ள முத்தை பெற தன் முத்துக்கள் அனைத்தையும் விற்கின்றான். அதன் ஒப்பற்ற மதிப்பை அவன் உணர்ந்திருப்பதால் பல மதிப்பு மிக்க பொருட்களை ஒரே முத்துக்காக மனம் வந்து அவன் விற்கின்றான். மீன்பிடி வலை மற்றொரு வகையான தியாகத்தை நம் முன் வைக்கின்றது. எல்லா வகையான மீன்களையும் சேகரித்த பின் மீனவர்கள் நல்லவற்றையும் கெட்டவற்றையும் கவனமாக பிரிக்கின்றனர். பயனற்ற மீன்கள் தூக்கி எறியப்படுகின்றன, நல்ல மீன்கள் பாதுகாக்கப்படுகின்றன. இங்கே தியாகம் ஒரு தூய்மைப்படுத்தலாக உள்ளது. இறையாட்சி கிறிஸ்துவை பெறுவது மட்டுமன்றி அவருக்கு ஒவ்வாத அனைத்தையும் நிராகரிப்பதையும் எடுத்துரைக்கின்றது. ஆபிரகாம் இறைவனின் அழைப்பை பெற தன் நாட்டை விட்டு சென்றார். மோசே இறைவனின் மக்களை வழிநடத்த பார்வோனின் அரண்மனையை விட்டு சென்றார். பேதுரு, அந்திரியா, யாக்கோப்பு, யோவான் ஆகியோர் தங்கள் மீன்பிடி வலைகளை உடனடியாக விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினர். மத்தேயு வரி வசூல் செய்கின்ற அந்த பதவியை துறந்தார். பவுல் தன் அந்தஸ்தையும் புகழையும் துறந்து கிறிஸ்துவின் பொருட்டு அனைத்தையும் குப்பையென கருதுகிறேன் என்றார். ஆண்டவரை இழந்து செல்வத்தை பெற விரும்புகின்றோமா அல்லது செல்வத்தை இழந்து ஆண்டவரை பெற விரும்புகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இயேசுவை பின்பற்றி விரும்பிய செல்வந்தன் தன் உடைமைகளை விட்டுவிட முடியவில்லை. எனவே அவன் இயேசுவை விட்டு வருத்தத்துடன் திரும்பி சென்றார். மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 16 முதல் 22 வரை உள்ள இறை வார்த்தைகள். இறையாட்சிக்கு மிகப்பெரிய தடை பெரும்பாலும் நமக்கு இல்லாததல்ல, மாறாக நாம் விட்டு கொடுக்க மறுப்பதே ஆகும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய 2ஆம் வாசகம் இறைவன் ஒவ்வொரு தியாகத்திற்கும் வெகுமதி அளிக்கிறார் என்கின்றது. தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கின்றார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார் என தியாகத்தை சாத்தியமாக்கும் உறுதிமொழியை இந்த வாசகம் நமக்கு வழங்குகின்றது. அன்புடன் செய்யப்படும் ஒவ்வொரு தியாகத்தையும் இறைவன் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். கிறிஸ்துவுக்காக விட்டுக் கொடுக்கப்படும் எதுவும் வீணாகாது. அசிசி நகர் புனித பிரான்சிஸ் செல்வத்தை துறந்தார், ஆனால் உண்மையான மகிழ்ச்சியை கண்டறிந்தார். கல்கத்தாவினுடைய அன்னை தெரேசா வசதியை துறந்தார், ஆனால் ஏழைகளில் கிறிஸ்துவை கண்டார். எண்ணற்ற மறைப்பணியாளர்கள் தங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் நாடுகளையும் விட்டு நற்செய்தியை பறைசாற்ற சென்று உலகம் ஒருபோதும் தர முடியாத ஆழமான மகிழ்ச்சியை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கண்டறிந்தனர். ஆனாலும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இயேசுவே. அவர் விண்ணுலகின் மகிமையை விட்டார், பெத்லகேமினுடைய வறுமையை ஏற்றார், கல்வாரியினுடைய துன்பத்தை தழுவினார், சிலுவையில் உயிரை தந்தார், இந்த உலகத்திற்கு மீட்பு தந்தார். தியாகம் ஒருபோதும் அழிவல்ல, அது மாற்றமே என்பதை கிறிஸ்துவில் நாம் கற்றுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, பலர் புதையலை அதாவது இயேசுவை விரும்புகிறார்கள், ஆனால் வயலை வாங்க செல்வத்தை இழக்க மறுக்கிறார்கள். அவர்கள் முத்தை விரும்புகிறார்கள், ஆனால் தங்கள் பணத்தை விற்க மறுக்கிறார்கள். அவர்கள் நிலை வாழ்வை விரும்புகிறார்கள், ஆனால் நாள்தோறும் மனம் திரும்ப மறுக்கிறார்கள். சாலமோன் ஞானத்தை தேடி இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற்றான். வணிகன் முத்தை தேடி அதை பெற அனைத்தையும் விட்டு கொடுத்தான். வேலைக்காரன் மறைந்திருந்த புதையலை கண்டுபிடித்து தனக்குள்ள அனைத்தையும் விட்டு அதை மகிழ்ச்சியுடன் பெற்றான். மீனவர்கள் நல்ல மீன்களை பாதுகாத்து பயனற்றவைகளை தூக்கி எறிந்தனர். இயேசு நம்மை தேடி சிலுவையில் தன் உயிரை கொடுத்து தன்னை பின்பற்றும் அனைவருக்கும் விண்ணரசை இறையாட்சி தந்தார். இன்று அவர் நமக்கும் அதே அழைப்பை தருகின்றார். இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பணத்தையும் பொருளையும் செல்வத்தையும் இழந்து இயேசுவை தேடி இறையாட்சிக்குள் நுழைவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.